Good morning, students. Standard 12th, Subject Physics, Unit 3, Magnetism and Magnetic Effect of Electric Current, Topic Solenoid. Previous presentationல நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தோம். இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா எதெல்லாம் ரிலேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு காயில் ஆர் ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டையும் அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ரிலேட் பண்ணக்கூடியதான் இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறோம். கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஏதோ ஒரு க்ளோஸ்டு லூப், அந்த லூப்பில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணோம்? அந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய கண்டக்டரை சுற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஆம்பியர் அண்ட் லூப் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த லூப்போட லைன் இன்டெக்ரல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த கண்டக்டரில் பாஸ் ஆகக்கூடிய நெட் கரண்ட்டோட மியூ நாட் டைம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. இதுதான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம். இப்போ இதோட அப்ளிகேஷன், இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சொலினாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ சொலினாய்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறதா இப்போ பார்க்க போகிறோம். சொலினாய்ட் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் காயில் தான். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை ஒரு லாங் காயிலை ரொம்ப க்ளோஸ்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, வைண்ட் அப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எந்த ஃபார்மில் வைண்ட் அப் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹெலிக்ஸ் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்பைரல் ஷேப், இதை தான் ஹெலிக்ஸ் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்பில் ஒரு லாங் காயிலை ரொம்ப க்ளோஸ்டாக வைண்ட் அப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோம், சொலினாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கனாலே தெரியும், லாங் காயில் ஆஃப் ஒயரை இந்த மாதிரி க்ளோஸ்லி வைண்ட் அப் பண்ணி வச்சுருக்காங்க ஹெலிக்ஸ் ஷேப்பில். சரிங்களா? இப்போது இதில் ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டயக்ராமில் 2 டெர்மினல்ஸ், இது ஒரு டெர்மினல், இது ஒரு டெர்மினல் இருக்குது. இந்த டெர்மினல் வழியாக கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த கரண்ட் என்ன ஆகும், உள்ள ஹெலிக்ஸ் ஃபார்மில் அப்படியே பாஸ் ஆகி இந்த டெர்மினல் வழியாக வெளியில் வருது. இப்போ கரண்ட் இந்த சொலினாய்டில் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒரு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவோ அதை என்ன பண்ணிக்கணும், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதுதாங்க சூப்பர் பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு டேர்னில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடச்சிரும். அடுத்ததா இப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ரைட் ஹேண்ட் பாம் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதான் அந்த சொலினாய்டு. இந்த சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆகுது, ஐங்கிற கரண்ட் உள்ளே வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் உள்ளே வருது. அது அப்படியே இந்த சொலினாய்டில் ஹெலிக்ஸ் ஃபார்மேட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த சைடு வெளியில் எஜெக்ட் ஆகுது. சரிங்களா? இது கரண்ட்டோட டைரக்ஷன். இப்படி கரண்ட் இதில் பாஸ் ஆகும்போது இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்சைடு த சொலினாய்டு, அதாவது இந்த இடம் இதுக்குள்ள இன்சைடு த சொலினாய்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேரலாக இருக்கும். அந்த சொலினாய்டோட ஆக்சிஸ் இதான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இதான் சொலினாய்டோட ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே அப்படின்னா, இன்சைடு த சொலினாய்டு. இப்போ இன்சைடு த சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் த சொலினாய்டு. அடுத்ததா அவுட் சைடு த சொலினாய்டு. அவுட் சைடுன்னு சொல்லும் பொழுது இங்கே டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு இடம் தான் எடுத்துக்கலாம். எல்லா பக்கமே இந்த சொலினாய்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னதான், அவுட் சைடு தான் நம்ம எடுத்துப்போம். அவுட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கும், நெக்லிஜிபிளி ஸ்மால் அப்படின்னு சொல்கிறாங்க. தியரிட்டிக்கலாக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா 0ன்னு எடுத்துப்போம். அவுட் சைடு த சொலினாய்டு நமக்கு என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன் 0 ஆகுது அப்படின்னா, அவுட் சைடில் கரண்ட் எதுவுமே பாஸ் ஆகாது.
அதனால அதை நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். இன்சைடில் கூட என்ன ஆகுது, மேலே இந்த மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுறதுனால அங்கே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அவுட் சைடில் எந்த கரண்ட்டும் பாஸ் ஆகுறது இல்லை, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ இன்சைடு த சொலினாய்டு நான் சொன்னேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா அந்த சொலினாய்டோட ஆக்சிஸ்க்கு பேரலாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அப்போ பேரலாக ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா எது நார்த்து எது சவுத் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரிங்களா, எது நார்த்து எது சவுத் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ரைட் அண்ட் பாம் ரூல் பார்க்கலாம். இப்போ ஒரு சொலினாய்டு வழியாக கரண்ட் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த சொலினாய்டு எதா ஆக்ட் ஆகுது, ஒரு பார் மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது. ஏன்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நார்த் போல் இருக்கு, இங்க சவுத் போல் இருக்கு. அப்போ இது நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படியே டிராவல் பண்ணுது. இப்போ இது ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ ஒரு சொலினாய்டில் கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இன்சைடு த சொலினாய்டு எப்படி இருக்கும், இட்ஸ் லைக் அ பார் மேக்னெட். சரிங்களா, இப்போ இந்த பார் மேக்னெட்டோட டைரக்ஷன் கால்குலேட் பண்ணலாம். சொலினாய்டில் கரண்ட்டை பாஸ் பண்றோம், கரண்ட் பாஸ் ஆகும்போது இன்சைடு த சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, அவுட் சைடு த சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ. இன்சைடு த சொலினாய்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நம்ம ரைட் ஹேண்ட் பாம் ரூலை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்றோம், இப்போ ஒரு சொலினாய்டை நம்மளோட ரைட் ஹேண்ட்ல இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறோம். அப்படி ஹோல்ட் பண்ணும் பொழுது கரண்ட் எந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல நம்ம ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி கேல் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல உள்ள வருது, உள்ள வந்து இந்த இடத்துல வெளியில வருது, இது கரண்டோட டைரக்ஷன். அப்ப கரண்ட் எந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல நம்மளோட இந்த ஃபிங்கர்ஸை அப்படியே கேர்ல் பண்ணியிருக்காங்க கரண்டோட டைரக்ஷனுக்கு ஏத்தாப்புல. சரிங்களா, அப்படி கேர்ல் பண்ண உடனே நம்மளோட தம்ப் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும், அது மட்டும் தனியா இருக்கும். இப்போ இந்த தம்ப் எந்த டைரக்ஷனை காட்டுதோ அதுதான் நார்த் டைரக்ஷன். சரிங்களா, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட நார்த் இது, மேக்னெட்டிக் ஃபீல்டோட சவுத் இது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ அந்த லாவை எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கரண்ட் கேரிங் சொலினாய்டு இஸ் ஹெல்ட் இன் த ரைட் ஹேண்ட். நம்ம ரைட் ஹேண்டில் என்ன பண்ணிக்கிறோம், அந்த சொலினாய்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ இஃப் த ஃபிங்கர்ஸ் கேர்ல் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் தென் எக்ஸ்டெண்டட் தம் gives the direction of magnetic field of current carrying solenoid சொல்லியிருக்காங்க. இது கூட 2 மார்க்ல கேட்பாங்க, ரைட் ஹேண்ட் பாம் ரூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நார்த் சவுத் எது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்ததா இப்போ அதோட மேக்னிடியூட் கால்குலேட் பண்ண போகிறோம். நார்மலாக இப்போ சொலினாய்டு அப்படிங்கிறது என்னென்னு தான் பார்த்துருந்தோம். சொலினாய்டு அப்படிங்கிறது ஒரு லாங் காயில் ஆஃப் ஒயர், அதை ஹெலிக்ஸ் ஃபார்மெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ்லி வைண்ட் அப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் சொலினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொலினாய்ட்ஸில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்சைடு த சொலினாய்டு மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ நெக்லிஜிபிளி ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்லிஜிபிளி ஸ்மால்னாலும் ஜீரோனாலும் ஓரளவு ஈக்குவல் தான். அப்போ அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது, இன்சைடு த சொலினாய்டு மட்டும் எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன, எந்த அளவுக்கு அது மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எ லாங் கரண்ட் கேரியிங் சொலினாய்டு. இது 5 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இங்கே நீங்கள் டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். என்ன அப்படின்னா, சொலினாய்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இங்கே டயக்ராம் இதுவும் சொலினாய்டுக்கு ஓரளவு உங்களுக்கு பார்த்தாலே புரியுது. பட் இந்த டயக்ராமில் மேலெல்லாம் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கிராஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த டாட்ஸில் இருந்து காயில் ஆஃப் ஒயர், இப்போ டாட்ஸ் இப்படி இருக்குன்னா இதுல இருந்து அந்த காயில், இங்கே டாட்டு இங்கே கிராஸ் இருக்கு. இப்போ இதுல இருந்து காயில் அப்படியே வெளியில வந்து இது வழியா உள்ள போகும், உள்ள போயிட்டு மறுபடியும் அப்படியே வெளியில வந்து இப்படியே இருக்கும். அப்ப எந்த இடத்துல அந்த காயில் உள்ள போகுதோ அந்த இடத்த என்ன கொடுத்துருக்காங்க, டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப மேல இருக்கக்கூடிய எல்லா டாட்ஸுமே என்னது, அது வழியா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல பாயிண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவுட்வர்ட் டைரக்ஷன்ல காயில் வெளியில வருது, அப்படியே இது வழியா வெளியில வந்து காயில் எது வழியா உள்ள போகும், இந்த கிராஸ் ப்ராடக்ட் வழியா இப்படியே உள்ள போகுது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம சொலினாய்டுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நான் சொல்லியிருந்தேன், எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சொலினாய்டோட ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆக்சிஸ்க்கு பேரலா இந்த ப்ளூ கலர் லைன்ல இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்காங்க. நம்ம இப்போ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சொலினாய்டில் நம்மளா என்ன பண்ணிக்கணும், ஏபிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆம்பியர் அண்ட் லூப் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஆம்பியர் அண்ட் லூப்பை கால்குலேட் பண்ணி இதில்
எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதான் ஆம்பியர் அண்ட் லூப் ஃபார் சொலினாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆம்பியர் அண்ட் லூப் வேறு ஒன்றும் இல்லை, ஏபிசிடி அப்படிங்கிறது தான் இந்த ஆம்பியர் அண்ட் லூப். சரிங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இங்கே கால்குலேட் பண்ணலாம். முதல்ல என்ன பாயிண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஆம்பியர் அண்ட் லூப்பை நம்ம என்ன ஷேப்பில் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ ஆம்பியர் அண்ட் லூப் ரெக்டாங்குலர் லூப்பாக எடுத்துருக்கிறோம். இப்போ ஆம்பியர் அண்ட் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணலாம். க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஐ என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறது இந்த சொலினாய்டு ஃபுல்லாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ. சரிங்களா? அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு இதில் ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது ஒரு டேனில் ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ இதில் மொத்தமாக எவ்வளோ டேன்ஸ் இருக்குது அப்படின்னா n டேன்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த ஆம்பியர் அண்ட் லூப், அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், ni அப்படிங்கிறது போட்டுக்கலாம். அப்போ மியூ நாட் இன்ட்டு டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த ஆம்பியர் அண்ட் லூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு டேனில் ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆனிச்சுன்னா n டேன்ஸில் niங்கிற கரண்ட் பாஸ் ஆகும். அதுதான் டோட்டல் கரண்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்டை பாருங்க, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். இது வந்து என்னன்னா நம்ம லைன் இன்டெக்ரல் ஆஃப் எடுத்துக்கணும். எதுக்கு லைன் இன்டெக்ரல்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆம்பியர் அண்ட் பாத்துக்கு லைன் இன்டெக்ரல். ஆம்பியர் அண்ட் பாத் அப்படின்னு சொல்லும்போது இதை 4 செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் லைன் இன்டெக்ரல் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ டு பி இதை ஒரு செக்மெண்ட்டாக எடுத்து இதுக்கு லைன் இன்டெக்ரல் பண்ணுறோம். அதான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் ஏ டு பி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து செகண்ட் செக்மெண்ட் பி டு சி, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பி டு சி. அடுத்து சி டு டி, இது தேர்ட் செக்மெண்ட். அடுத்து டி டு ஏ, இது ஃபோர்த் செக்மெண்ட். இப்படி 4 செக்மெண்ட்டாக அந்த ஆம்பியர் அண்ட் லூப்பை டிவைட் பண்ணி ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் இன்டெக்ரல் பண்ணி எல்லாத்தையுமே ஓவர் சம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்பியர் அண்ட் லூப்போட டோட்டல் லைன் இன்டெக்ரல் கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே, இப்போ இதான் இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம், லைன் இன்டெக்ரல் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராமில் இந்த பிசி, இதான் பிசி ஆம்பியர் அண்ட் லூப்போட, இதான் பிசி அப்படிங்கிற இந்த செக்மெண்ட் செகண்ட் செக்மெண்ட். இது டிஏ அப்படிங்கிறது ஃபோர்த் செக்மெண்ட்டாக நம்ம எடுத்திருந்தோம். இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் அந்த சொலினாய்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு எலமெண்டல் லென்த்தும் பெர்பெண்டிகுலராக இருக்கு. எதுக்கு அப்படின்னா சொலினாய்டோட ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஆக்சிஸ் ஆஃப் த சொலினாய்டுக்கு பெர்பெண்டிகுலர். சரிங்களா? அப்போ டீட்டாவோட வேல்யூ என்னவாயிரும் அப்படின்னா 90 டிகிரி ஆயிரும். இதான் டீட்டா 90 டிகிரி. அப்போ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி டு சி, அதாவது இந்த பார்ட் பி டு சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார், இதோட மேக்னிடியூட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா பிடிஎல் காஸ் டீட்டான்னு கிடைக்கும். டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. ஏன்னா இங்கே லைன் செக்மெண்ட்டுக்கும் நம்மளோட சொலினாய்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அது பெர்பெண்டிகுலர். பிசியும் டிஏவும் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு த ஃபீல்டு இருக்குல்ல, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய கரண்ட் எலமெண்ட் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அதனால் 90 டிகிரி போட்டிருக்கோம். காஸ் 90யோட வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல அதாவது பி டு சி இந்த ஆம்பியர் அண்ட் லூப்பில் இந்த ஆம்பியர் அண்ட் லூப்பால் என்ன ஆகாது, கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால் இங்கே என்ன எடுத்துக்கிறோம், 0 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம் பி டு சி. அதே மாதிரி டி டு ஏ, இதில் என்ன ஆகாது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதையும் இங்கே நம்ம எடுத்துருக்குறோம், அதுவும் 0 ஆயிடுது. அடுத்ததா ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன், சொலினாய்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவுட் சைடு த சொலினாய்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதனால் அதே இதை இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். அப்போ அவுட் சைடு அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய ஆம்பியர் அண்ட் லூப் எது அவுட் சைடில் கிடைக்குது அப்படின்னா சி டு டி, இதுதான் சொலினாய்டுக்கு அவுட் சைடில் இருக்குது. ஸோ இந்த லூப்னால எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, 0 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ ரிமைனிங் என்ன பாத் மட்டும் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக
BCDA ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆயிடுது. ஏன் ஜீரோ ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அந்த லூப் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லி அந்த 2 லூப்பையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த 2 செக்மெண்ட்ஸையும் ஜீரோன்னு சொல்லிட்டோம். அடுத்து ஆம்பியரன் லூப்பில் அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த CD அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்டும் ஜீரோ ஆயிரும். அவுட் சைடில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்காது. ஸோ அதுவும் ஜீரோ ஆயிடுது. இப்போ ரிமைனிங் எது மட்டும் தான் கிடைக்குது, A to B மட்டும் தான் கிடைக்குது. அப்போ A to B மட்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ லைன் இன்டெக்ரல் ஆஃப் A to B B வெக்டார் டாட் DL வெக்டார் Bங்கிறத கான்ஸ்டண்டாக வெளில எடுத்துடலாம். DL காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். இங்கே நம்ம எடுத்துருக்கக்கூடிய லைன் செக்மெண்ட் ABயோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. இப்போ டீட்டாவோட வேல்யூ 0, காஸ் 0வோட வேல்யூ 1. ஸோ B இன்டெக்ரல் ஆஃப் A to B DL மட்டும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ DL இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. இப்போ DL இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், DL அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் லென்த்து, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் லென்த். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா A to B வரைக்கும் உள்ள லென்த் கிடச்சிரும். அதை தான் இங்கே என்னென்னு எடுத்துக்கிறாங்க, H அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. H அப்படிங்கிறது நம்ம லென்த்தாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த DL இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு L கிடச்சிருக்கு. அப்போ BL அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அடுத்ததா இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ இது. இதை அதுக்கு எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லால இன்டகிரேஷன் ஆஃப் B வெக்டார் டாட் DL வெக்டாரோட வேல்யூ μ0 Iனுக்கு தெரியும் நமக்கு. B வெக்டார் DL வெக்டாரோட வேல்யூ இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் BL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேல்யூ இருக்குது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா μ0 Iக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இங்கே μ0 Niன்னு கொடுத்துருக்காங்க. Nங்கிறது வேற ஒன்றும் இல்லை, என்க்ளோஸ்டு, அதாவது டோட்டல் கரண்ட் வேணும் நமக்கு. ஒரு காயிலில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஐனா இதில் N டர்ன்ஸ் இருக்குது. அப்போது டோட்டல் கரண்ட் NI. அப்போ ஐக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்கிறோம், NI அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இங்கே BL இஸ் ஈக்குவல் டு μ0 Niன்னு கிடச்சிருக்கு. இதில் Bயை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா L அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா μ0 Ni டிவைடட் பை கேபிட்டல் L அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இங்கே கேபிட்டல் L N டிவைடட் பை L நம்ம என்ன எடுத்துக்கிறோம், N அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்மால் n. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேபிட்டல் N டிவைடட் பை Lக்கு பதிலாக ஸ்மால் n அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ B இஸ் ஈக்குவல் டு μ0, இதுக்கு பதிலாக ஒரு ஸ்மால் n, அடுத்து I டிவைடட் பை L அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் ஃபைனல் ரிசல்ட். μ0 Ni அப்படின்னு சொல்லி அதை எழுதிக்கலாம். இங்கேயும் ஒரு L இருக்குது, இங்கேயும் ஒரு L இருக்குது. ஸோ அதை கூட என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிவிட்டு μ0 Ni அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் ஒரு சொலினாய்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. இதில் μ0 அப்படின்னு சொல்லக்கூடியது பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் ஏர் μ0 இருக்கிறதுனால ஏர். N அப்படிங்கிறது இந்த சொலினாய்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேன்ஸ் இருக்கோ அது N. I அப்படிங்கிறது சொலினாய்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட். ஸோ இந்த 2 வேல்யூ தெரிஞ்சால் போதும். ஒரு சொலினாய்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேன்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். நம்ம அந்த சொலினாய்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம சொலினாய்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எது உங்களுக்கு புரியலையோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பிடலாம். அதுக்கான கிளாரிஃபிகேஷனை நான் அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.